புதுச்சேரி அடுத்த கொத்தபுரிநத்தம் கிராமத்தில் அரசு பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் 350க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கின்றனர். இந்த பள்ளியில் ஆசிரியர் பற்றாக்குறை உள்ளது. கல்வித்துறைக்கு புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆசிரியர் பற்றாக்குறையால் எங்களால் படிக்க முடியவில்லை என்றும், சிபிஎஸ்இ பாடத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை எனவும் குற்றம் சாட்டிய மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து மறியலில் ஈடுபட்டனர். மறியலால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சயின்ஸுக்கும் இங்கிலீஷுக்கும் மிஸ் இல்ல. சயின்ஸ் மிஸ் இருக்காங்க, அவங்க வயசானவங்க நடத்துறது எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸ்டேட் போர்டா இருந்தா அவங்க எழுதி போறது, அதெல்லாம் வச்சு நாங்க படிச்சுக்க முடியும். சிபிஎஸ்சியா இருக்கு, அவங்க நடத்தினாதான் எங்களுக்கு புரியும். மிஸ் கேட்டாதோ அனுப்புறேன்றாங்க. ஒரு மாசம் ஆகுது, பேரண்ட் மீட்டிங் அப்ப சொன்னாங்க அனுப்ப சொல்லி, அனுப்புறேன் ஒரு மாசம் ஆயிடுச்சு, இன்னமும் மிஸ் அனுப்பல. சின்ன பசங்களுக்கு இன்னும் புக்கு வரல, 6th 7th இன்னும் புக்கு வரல. அவங்க எப்படி படிக்கிறது? புதுக்கிழமை பீரியட் டெஸ்ட் நாங்க எப்படி எழுதுறது? அது நாங்க மார்க் அவங்க போடுவாங்க. இது வந்து பப்ளிக் எக்ஸாம்ல இந்த மார்க் போட்டா அந்த மார்க் இவங்க தருவாங்களா? மார்க் வச்சா எங்களுக்கு தானே இது ஃபியூச்சர். நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு டீச்சர்ஸ் வேணும். அது மாதிரி வாட்ச்மேன் இல்ல. அப்புறம் வந்து வேலை செய்யற அக்கா ஒருத்தவங்க மாத்தினாங்க, டிஎம்எஸ் மாத்தினாங்க, இன்னும் திரும்ப கொடுக்கல. அவங்க இல்லாதனால நாங்க ஸ்கூல்ல இருக்கிற பசங்க வேலை செய்ய கூப்பிடுறாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்கு, மத்த இடத்துக்கு ஸ்கூல்ல இருக்கிற பசங்களை கூப்பிடுறாங்க. நாங்க படிக்கிறப்ப வந்து இது மட்டும் எடுத்து வச்சுட்டு போ, அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு போ அப்படின்னு கூப்பிடுறாங்க. வந்து இந்த பள்ளியில வந்து சயின்ஸ் டீச்சர் இல்ல, இங்கிலீஷ்க்கு டீச்சர் இல்ல. வர வெட்னஸ்டே எங்களுக்கு பீரியாடிக் டெஸ்ட். டீச்சர் இல்லாம எங்களால எப்படி எக்ஸாம் எழுத முடியும்? அதுக்கான மார்க் எங்களால கொடுக்க முடியுமா? மேஜரான இஷ்யூஸ் என்னன்னா, இந்த வாட்ச்மேன் இல்ல. எல்கேஜி யூகேஜி இருக்கிற பில்டிங் வந்து இடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்ரூம் கிளீனா இல்ல, சாப்பாட்டுல புழுலாம் இருக்கு. இதெல்லாம் கேட்டா வருவாங்கன்னு தான் சொல்றாங்க தவிர இன்னும் டீச்சர்ஸ் யாருமே வரவே இல்ல. நீங்க நல்லா மார்க் எடுக்கணும், படிச்சு நல்லா மார்க் எடுக்கணும், 100% வரணும்னா மட்டும் போதுமா? எங்க டீச்சர்ஸ் வந்தா தானே எங்களால படிக்க முடியும். கேட்டா வருவாங்கன்னா இப்ப பீரியட் டெஸ்ட் வருது சார், எங்களால எப்படி சார் மார்க் எடுக்க முடியும்? சயின்ஸ்க்கு இல்ல, இங்கிலீஷ்க்கு இல்ல. வந்தாங்கன்னா பேரண்ட்ஸ் கொடுக்குற பிரஷர்ல எங்க மேல காட்டுறாங்க. டீச்சர்ஸ் வந்தாங்கன்னா சரியா புரியவே மாட்டேங்குது. அவங்க நடத்துறது ஒன்னும் வந்து அப்படியே எழுதி போட்டு இதான் வரும், இதை படிச்சுக்கோங்க அப்படின்னா எங்களால எப்படி சார் படிக்க முடியும்? டீச்சர்ஸ் இல்லாத சார் இந்த ஸ்ட்ரைக் எங்க நடக்குது. எங்களுக்கு டீச்சர்ஸ் வந்தாதான் நாங்க படிக்கிறதுக்கு ரெடியா தான் இருக்கோம். நாங்க 10th ரிசல்ட் நல்லா எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த முயற்சியே. ஸ்டேட் போர்டு வந்தா கூட பரவாயில்ல சார், சிபிஎஸ்இ கொண்டு வந்துருவாங்க. நாங்க வந்து 10th ஃபர்ஸ்ட் செட் சிபிஎஸ்இ, நாங்க நல்லா படிக்கணும்ல. அதுக்கு டீச்சர் வந்தாதானே நாங்க முயற்சி எடுக்க தயாரா தான் இருக்கோம். நாங்க படிக்கிறதுக்கு ரொம்ப தயாரா இருக்கோம். நாங்க ஒரு 100% வர அளவுக்கு நாங்க படிக்கணும் தயாரா தான் இருக்கோம். ஆனா அதுக்கான டீச்சர்ஸ் இங்க இல்ல. எங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் இல்ல சார், இங்கிலீஷுக்கும் சயின்ஸுக்கும். அதே மாதிரி வந்து பாத்ரூம் சரியில்லை சார். பாத்ரூம்லயும் வந்து நிறைய தண்ணி உள்ள போக மாட்டேங்குது சார். பில்டிங்கும் சரியில்லை சார். எங்களுக்கு வாட்ச்மேன் வேணும் சார். மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு சார். எதுக்குமே புதன்கிழமை டீச்சர்ஸ் வருவேன்னு சொன்னாங்க சார். அன்னைக்கு எங்களுக்கு எக்ஸாம், நாங்க எப்படி சார் படிச்சு எழுத முடியும்? ஒரு நாள் கூட இருக்காது சார் படிக்கிறதுக்குன்னு. எங்களுக்கு ஆஃப் டே தான் சார் படிக்க வரும். இந்த மாதிரி புதன்கிழமை அன்னைக்கு வருவாங்கன்னா எப்படி படிச்சு எப்படி எழுத முடியும்? 100% வேணும் எப்படி சார்? 5 வருஷமா நாங்க 100% வாங்குறோம் சார். டீச்சர்ஸ் இல்லாம தான் சார் இப்ப 98%, 97% வாங்குறோம் சார். எனக்கு வந்து எந்த புக்குமே தெரியல. தமிழ் புக்கு மட்டும் தான் தெரிஞ்சுக்காங்க, எந்த புக்கு தெரியல. இப்ப சிபிஎஸ்சி அதனால புக்கு மாறுது. எங்களுக்கு வந்து நாளைக்கு எக்ஸாம் என்ன பண்றதுன்னே தெரியல. எக்ஸாம்ல மார்க் எடுக்கனால எங்க வீட்டுல எங்களை தான் திட்டுறாங்க, நாங்களும் திட்டுறாங்க. எங்களுக்கு புக்கு வேணும், டீச்சர்ஸ் அதே மாதிரி வர மாட்டாங்க. தமிழோ சயின்ஸ் சோசியல் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல மிஸ்ஸே வர மாட்டாங்க. பாத்ரூமும் கிளீனா இருக்க மாட்டேங்குது. பழைய பில்டிங் வந்து எல்கேஜி வந்து படுக்க வைக்கிறாங்க. அந்த பில்டிங் வந்து இடிஞ்சு விழுது. பசங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யார் பண்ணுவா? டீச்சர்ஸ் வேணும் எங்களுக்கு. டீச்சர்ஸ் வர வரைக்கும் நாங்க இங்கதான் உட்காந்துருப்போம். மழை வந்தாலுமே இங்கதான் உட்காந்துருப்போம்.